ஒரு சவரன் 1,00,000 ரூபாய், ஏழைகளுக்கு தங்கம் எட்டா கனியாகிறதா? இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்தியாவில் தங்கத்தோட வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துகிட்டே வருது. சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தோட விலை 90,000 ரூபாயை தாண்டி இருக்கக்கூடிய சூழல்ல 24 கேரட் தங்கத்தின் விலையோ 10 கிராம் விலை 1,26,000 தாண்டி புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இது கடந்த ஆண்டோட ஒப்பிடுகையில் சுமார் 50% உயர்வு. இந்த விலை உயர்வுக்கு உலகளாவிய மற்றும் உள்நாட்டு காரணிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, மந்த நிலை, அச்சம் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்துக்கு பாதுகாப்பான முதலீடா தங்கத்தை பார்க்குறாங்க. மத்திய கிழக்கு, உக்ரைன் மற்றும் கிழக்காசிய பிராந்தியங்களில் நீடிக்கக்கூடிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் தங்கத்தின் மீதான முதலீட்டு ஆர்வத்தை மேலும் தூண்டியிருக்கு. இதனோட பல நாட்டினுடைய மத்திய வங்கிகள் தங்கள் டாலரின் மீதான சார்பை குறைக்கிறதுக்கு தங்கத்தை பெருமளவில் வாங்கி குவிக்கிறாங்க. இதுவும் உலகளாவிய சந்தையில தங்கத்தோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த தங்கத்தோட விலை உயர்வு, இந்த உச்சம் எதனால வந்தது? மக்கள் வாங்கிட்டு இருக்காங்களா? இது ஏன் இந்த 6 மாசத்துல ரொம்ப ஒரேடியா அப்படியே பீக்ல ஏறிச்சு, அதிகமா ஏறிச்சு? இது என்ன காரணம்? மக்கள் வாங்குறதுனால ஏறுதா, இல்ல இந்த நகை வாடிக்கையாளர்கள் வந்து ஏற்றி விடுறாங்களா? இந்த அரசாங்கமும் இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இதுக்கு எதனால இந்த உச்சத்தை அடையத்தை தடுத்து நிறுத்த முடியுமா, இல்லை எப்படிதான் இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது எதுவும் தெரியல. ஏன்னா மக்கள் எல்லாருமே நகை வாங்கணும். இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு உள்நாட்டு காரணிகளும் தங்க விலை உயர்வுக்கு முக்கியமானதா பார்க்கப்படுது. குறிப்பா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவு தங்க இறக்குமதி விலையை அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இந்தியா உலகின் மிகப்பெரிய தங்க இறக்குமதி நாடு. தீபாவளி அப்புறம் திருமண சீசன் காரணமா தங்கத்தின் தேவை அதிகரித்திருப்பதும் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இதோட உள்நாட்டு பணவீக்க அச்சங்கள் முதலீட்டாளர்களை தங்கத்தை நோக்கி திருப்பி விடுது. ஏன்னா இது பணவீக்கத்துக்கு எதிரான பாதுகாப்பான முதலீடா பார்க்கப்படுது. மேலும் அரசாங்கத்தின் இறக்குமதி கட்டணங்கள், வரிகள் உள்நாட்டில் தங்கத்தின் விலையை மேலும் உயர்த்தி இருக்கு. சமீபத்திய சந்தை இயக்கத்துல தங்கத்தின் இந்த வரலாறு உயர்வு பங்குச்சந்தையில் குறைந்த வருவாயுடன் ஒத்துப்போகிறது. இது நெருக்கடி காலங்கள்ல தங்க ஒரு டிஃபென்சிவ் அசெட் அப்படிங்கிற தன்மையை மீண்டும் வெளிப்படுத்துவதா இருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. தங்கம் இந்தியாவில் ஒரு முதலீடு மட்டுமல்ல, கலாச்சார மற்றும் உணர்ச்சி மதிப்புடையதுன்னு தெளிவா இது காட்டுது. மேலும் இந்த தங்க விலை உயர்வு நமக்கு ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. தங்கம் இந்தியாவில் ஒரு முதலீடு மட்டும் கிடையாது, கலாச்சார உணர்ச்சி மதிப்புடையது அப்படிங்கிறது தான் இது கோடிட்டு காட்டுது. தங்கம் இன்னும் சாமானியர்களின் நிதி பாதுகாப்பு அடையாளமா திகழுது. எடுக்கும் போதெல்லாம் ஒரு அரை சவர் 5,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரை சவருமே 60,000 ரூபாய் 80,000 சொல்றாங்க. இனி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,95,000 1 லட்ச ரூபா கிட்ட வருது சொல்றாங்க. சைக்கிள் சாதனம் பார்த்தீங்கன்னா 1,20,000 வருது. இதுக்கு 4 நாள் எதிரி போச்சுன்னா நாங்கள் பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு 40 சவரம் 30 சவரம் கேட்டு கல்யாணம் பண்றாங்க. அப்படிதான் பெண்ணை கேட்கறாங்க. ஆனா இது மாரி தங்கத்து ரேட் ஏறி போச்சுன்னா அப்போ பெண்களோட நிலைமை என்ன? அதுக்குதான் இது என்னன்னு தெரியல. பெண் பிள்ளைகள் ரொம்ப ஆதி காலத்துல பாதிக்கப்பட்டு மீண்டும் பாதிக்கப்படுவாங்களா தெரியல. தீபாவளி நெருங்குவதால தங்கத்தின் தேவை மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உலக பொருளாதார நிலைமைகள் மாறாவிட்டால் விலை உயர்வு தொடரலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய முதலீட்டாளர்களின் ஆர்வம் தங்கத்தை நோக்கி தொடர்ந்து செல்லும். இதனால் விரைவில் ஒரு சவரன் தங்கம் 1,00,000 ரூபாயை ரொம்ப எளிதாக கடந்துடும். இதனால் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படின்னாலும் எப்படியாவது ஒரு சவரன் தங்கம் வாங்கிவிட மாட்டோமா என நினைக்கக்கூடிய ஏழைகள் தங்களுக்கு தங்கம் எட்டாக்கனியாகிவிடுமோ அப்படின்னு கவலையில் இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.